இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் உள்ளார். நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. ஆனால் அரசு செவிசாய்க்கவில்லை. இப்போது தேர்தல் நேரத்தில் அவரை மாற்றி தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் நாளை காலை 11 மணிக்கு தமிழகத்தின் 33வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவியேற்க உள்ளார். சந்தீப் ராய் ரத்தோர் டெல்லியில் பிறந்தவர். 1992ஆம் ஆண்டு தமிழக கேடரைச் சேர்ந்த IPS அதிகாரி. ASPயாக பரமக்குடி மற்றும் நாகர்கோவில் மாவட்டத்தில் பணியை துவங்கினார். திண்டுக்கல் தூத்துக்குடி SPயாக பணியாற்றியுள்ளார். 1992இல் கோவை துணை கமிஷனராக பணியாற்றினார். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் பல முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தார். 2000ஆம் ஆண்டு சென்னை போக்குவரத்து துணை கமிஷனராக பதவி வகித்த போது முதலில் போக்குவரத்து LED சிக்னலை அறிமுகப்படுத்தினார். 2003இல் CBCID SPயாக இருந்தபோது முத்திரைத்தாள் மோசடி வழக்கை கையாண்டதில் முக்கியமான அதிகாரி. 2010இல் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை DIGயாக பதவி உயர்வு பெற்றார். 2016இல் கடலோர பாதுகாப்பு குழு IGயாக இருந்தார். 2019இல் தமிழக சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக இருந்தார். பின் சென்னை கமிஷனராகவும் இருந்தார். சென்ற ஆண்டு ஜூலையில் போலீஸ் பயிற்சி பள்ளி இயக்குநராக மாற்றப்பட்டார். ஜனாதிபதி விருது உள்ளிட்ட பல விருதுகளை வாங்கியுள்ளார். இவர் தவிர மேற்கு மண்டல IGயாக ரம்யா பாரதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் மாற்றப்பட்டு அவருக்கு பதில் சஞ்சய்குமார் பதவியேற்க உள்ளார். மதுரை கமிஷனர் லோகநாதன் மாற்றப்பட்டு அபிஷேக் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி கலெக்டர் இளம்பகவத் மாற்றப்பட்டு விசு மகாஜன் புது கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் கலெக்டராக இருந்த பிருந்தா தேவிக்கு பதில் அருண் தம்புராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார்.